நேயர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய நாளும் உங்கள் அனைவரையும் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் மண்ணிலிருந்து சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றோம். www.american-tamilradio.com என்ற எங்கள் இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி டியூனின் மற்றும் ரேடியோ கார்டன் ஊடாக இணைந்திருக்கும் எங்கள் வானொலி நேயர்களுக்கும் வலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். இன்றைய இந்த அத்தியாயத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு அருகாமையில் இருக்கும் வெர்ஜீனியா மாநிலத்தில் ஜோர்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்தில் அதன் ஒன்று கூடோர் கூட்டத்தில் இடம்பெறவிருக்கும் சிறப்பு இசை நிகழ்ச்சி பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. அந்த நிகழ்ச்சிக்குரிய ஒரு சிறு அறிமுகத்தை செய்து கொண்டு நாங்கள் உங்களை அழைத்து செல்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சி. சுமார் 400 திரைப்படங்கள் தென்னிந்திய திரை இசை உலகில் தனக்கென தனியான ஒரு அடையாளத்தை தேடித்தந்த ஒரு பாடகர், இசையமைப்பாளர், இவை அனைத்துக்கும் மேலே நல்ல ஒரு இதயம் படித்த மனிதர். அப்படிப்பட்டவரின் முதல் சுற்றுப்பயணமாக, இசை சுற்றுப்பயணமாக அமெரிக்க மண்ணுக்கு இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த வகையில் தேனிசை தென்றல் தேவாவின் பாஷா சிறப்பு இசை நிகழ்ச்சி வெர்ஜீனியா மாநிலத்தில் இருக்கும் ஜோர்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவிருக்கிறது. இந்த சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் நாள் கிழக்கு பிராந்திய நேரம் பிற்பகல் 5 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி பற்றியும், இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம், இதில் யார் எல்லாம் வந்து பாடப்போகின்றார்கள், இதில் எவ்விதமான பாடல்கள் வரப்போகின்றன என்பதை பற்றி எம்முடன் உங்களுடன் கருத்து பகிர்ந்து கொள்வதற்காக அழைத்து வருகின்றோம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று கூறுவார்கள். அந்த வகையில் தனக்கென தனியான பாதையை இசைத்துறையில் அமைத்து தன் தந்தைக்கும் அந்த இசை பயணத்தில் பெருமை சேர்த்த வண்ணம் இருக்கும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இசையமைப்பாளர், பாடகர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை வரவேற்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நல்லா. ஸ்ரீகாந்த், போயிடுவோம். இந்த 21ஆம் தேதி அமெரிக்காண்ட தலைநகருக்கு அண்மையில் இருக்கிற வெர்ஜீனியா மாநிலத்துல ஒரு இசை நிகழ்ச்சி. நீங்கள் அதில் கலந்து சிறப்பிக்க போறீர்கள். ஒரு சிறப்பு விருந்தராக அப்பாண்ட ஒரு இசை நிகழ்ச்சியாக இது இடம்பெற போகின்றது. ஒருக்கா சொல்லிடுவோம் நேர்களுக்கு. முதல்ல வந்து நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அமெரிக்கா தமிழ் வானொலி. அதுல வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை எனக்கு. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு சார். அதுக்கு ரொம்ப நன்றி ரூபன் சார் உங்களுக்கு. ஸோ இந்த வானொலி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் நெஞ்சங்கள் கிட்ட பேசுற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க முன்னாடி பேச ஒரு உணர்வு எனக்கு இருக்கு சார். எல்லார்கிட்டையும் நம்ம பேச முடியும்ன்ற ஒரு உணர்வு. ஸோ எல்லாருக்கும், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய வணக்கமோடு ஆரம்பிக்கிறேன் சார். ஆக்சுவலா ஆமா சார். வர செப்டம்பர் 21 அன்னைக்கு நீ சொன்ன வர்ஜீனியால வந்து பாத்தீங்கன்னா அப்போட நிகழ்ச்சி பாஷா டூர்ன்ற நிகழ்ச்சி நடக்குது. ஆமா சார். அதுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, இதுக்கு நாங்க மொத்தம் வந்து ஒரு 5 ஷோ சார். ஆக்சுவலா 5 ஷோல வந்து இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஸோ 6 ஆயிருக்கு. ஏன்னா ரொம்ப இடத்துல ஷோ ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு புக் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து தமிழர்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இசை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், மலேசியா, சிங்கப்பூர்ல பண்ணியிருக்கோம். பட் அந்த அமெரிக்கானும் போது நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்கும். அவ்வளவு கடந்து போறோம். எல்லாம் அமெரிக்கா மக்களுக்கு தெரியும், எல்லாம் பிஸியா இருப்பாங்க. ஷோஸ்க்கு வந்து வருவாங்களா இல்லைன்னும் போது அந்த அரங்கமே வந்து ஃபுல் பேக்ட்ல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா அதனால எல்லாரும் வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா அந்த ஒர்க் டென்ஷன் தெரியும் சார். அந்த டென்ஷன்லாம் மறந்து இந்த ஷோவை பார்த்து நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு ஷோ வந்து 3.5 hours கிட்ட போகுது சார் ஒரு ஷோவுமே. பட் மக்கள் வந்து சார் இன்னும் பாடுங்க சார், இன்னும் பாடுங்க சார், இன்னும் பாடுங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு சார்ன்னு சொல்றாங்க. பட் இந்த ரூல் பிரகாரம் நம்ம வந்து
மேக்ஸிமம் 10 ஆர் 10:30 நம்ம முடிச்சாகணும் ஆக்சுவலா. அதனால வந்து அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாம் டீசெண்டா ஃபர்ஸ்ட் அழகா உட்காடுறாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனம் விட்டு ஆடி 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 சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ வர்ஜீனியால 24 சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் வாங்க. கண்டிப்பா அந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு சொந்தக்காரெல்லாம் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனா வீடு வீடா போய் சொல்லுவோம்ல, அந்த ஒரு உணர்வு நம்ம அமெரிக்கா தமிழ் வானொலியில வந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். நன்றி நன்றி ஸ்ரீகாந்த். நம்ம இங்க இருக்கிறார்களுக்கு அந்த ஒர்க் டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். மனம் எந்த நாளும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து 3 மணித்தியாலம் எந்தவித கவலையும் இல்லாம ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தது மட்டும் இல்லாமல் போக மன நிறைவோடு அட இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்கு. இந்த 90கள பிற்பகுதியில இருந்து இப்ப வர 2000 நடுப்பகுதி வரைக்கும் தேவாதான். அந்த மாமனிதருக்கு இவர் கானா இசைக்கு மீள் முகவரி கொடுத்தவர் என்று சொன்னா சால பொருந்தும். அந்த கானா இங்க நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு சமூகத்தின் வெளிய ஒரு சமூகத்தின் கதைய எல்லாது பாமரரும் வழங்கக்கூடிய மாதிரி வார்த்தை பிரயோகத்துல இசையை கொண்டு வந்து அதை மக்களுக்கு படைத்தவர் அப்பா. அப்படிப்பட்ட பாடல்கள் அது 90ல வந்த காதல் கோட்டையில இருந்திருக்கலாம், சூரியன்ல இருக்கலாம், அப்படியே பேசிக்கொண்டே போலாம். அப்புறம் கானா இசைக்கு ஒரு வடிவம் கொடுத்திருந்தார். கானாவை தவிர்த்தா தேவாண்டா மெலடியும் இருக்கு. ஒரு உதாரணம். அப்ப என்ன விதமான பாடல் இருக்க போகுது ஸ்ரீகாந்த் இதுல? ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் சாங் பாடுவார் சார். மங்கார் அடிகளார் அம்மன் பத்தி ஒரு சாங் பாடுவார். அம்மம்மா உன் பாதம் சொல்லிட்டு ஒரு சாங் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மழையோட ஸ்டார்ட் பண்ண மேகம் கருக்குது இந்த ஒரு ஃபீலோட குஷியில ஸ்டார்ட் பண்ணுவாரு சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அப்பா சடனா ஃபர்ஸ்ட் பாடுற பாட்டு சலோமியா பாட்டுக்கு வருவார் சார். அதுக்கு முன்னாடி மனோ சாரும் அனுராதா ஸ்ரீராம் மேமும் அண்ணாமலை நலம் நலமறி ஆவல் அது மாதிரி சாங் அப்படி போகும் சார். இந்த இடத்துல சூப்பர் சிங்கர்ஸ் வந்து அஜய் கிருஷ்ணாவும் பிரியா ஜெயசினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீனம்மா சாங்கு அந்த அனுராஷ்டிரம் காம்பினேஷன்ல கட்டிப்பிடி சாங் அப்படி போகும்போது விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்ட்டு அப்பா வருவார் சார். மக்கள் அகைன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வருவேன். நான் வந்து எப்படி வருவேன்னா கொக்கோ கொல்லா பிரவுன் கலருடா என் அக்கா பொண்ணும் அது கலருடா அப்படி நான் வருவேன் சார். அகைன் வந்துட்டு அப்படியே வந்து இந்த பாஷாவோட ஆர்ஆர் வந்து சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் இல்லாம வந்து இந்த பாஷால வந்து வருவாரு ரஜினி சார் வந்து டீமோட வருவாரு. ஒன்லி அந்த வீடியோ கிளிப் மட்டும் பாத்துருவோம். இதுக்கு மேல நாங்க எப்படி ஆர்ஆர் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஆர் போடும் போது பாத்தீங்கன்னா சார் அது எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் நடக்கும் சார். எல்லா ஊர்லயுமே ஒன்ஸ் மோர் நடக்கும் சார். அது ஒரு ஆர்ஆர் பிட் அது ஒண்ணு வரும் சார். அகைன் கொஞ்சமா செகண்ட் ஹாப்ல இருந்து கொஞ்சமா டெம்போ நாங்க ஏத்துவோம் சார். அண்ணா நகர ஆண்டாளு, அதுக்கப்புறம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, எப்பா ஐயப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சமா மீனாட்சி அதுக்கப்புறம் குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல காணாங்கத்த மீன் வாங்கி புல்ல அப்புறம் போது அப்பா என்ன பண்ணுவாருன்னா இங்க வந்து ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா மெய் மருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உழைக்க வந்திருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து அப்பா அம்மாவை நினைக்காது யாருமே கிடையாது. ஸோ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் 2 லைன் அந்த சும்மா அன்பிளக்ட் வெர்ஷன்ல பாடுவார் சார். அந்த பாட்டு வந்து என்னதான் மக்கள் டான்ஸ் ஆடினாலும் எது பண்ணாலும் சார் கண்டிப்பா கண் கலங்கிடுறாங்க சார் அந்த பாட்டுல எப்போதுமே. அதோட வரிகளும் அந்த டியூனும் அகைன் அங்கிருந்து அப்படியே ஒரு 1/2 hour 45 minutes நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்குது அது மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கா சார். அது மாதிரி போயிட்டு இருக்கா சார். ஸோ கண்டிப்பா நான் சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா சொல்றேன்னா அந்த ஷோ பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? சூப்பர். நீங்க இப்ப சொன்ன ஒழுங்கு ஸ்ரீகாந்த் எல்லா நிகழ்ச்சியிலையும் அந்த சாங் லிஸ்ட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நான் இந்த துறையில கிட்டத்தட்ட 24 வருஷம் இருக்கிறேன். சோ இந்த சாங் லிஸ்ட் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வரும். அத நீங்க அதை அப்படியே கொண்டு போயிட்டீங்க. ஸ்டார்ட்ல என்ன வருது, என்ன ஆர்டர்ல வருது, அதுலயே அந்த வெளிப்படத்தன்மை வாராளுக்கு சந்தோஷமா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட அப்படி இருக்கிற மாதிரி போகணும்னு தான் நினைக்கிறீங்க. நீங்க சொன்ன மனோன்னா வாரன் மதுரை மனோ அனுராதா ஸ்ரீராம் காதல் கோட்டைக்கு அந்த திரைப்படத்துல வந்த பாடல் நலம் நலமறியா அதெல்லாம் வந்து உச்சஸ்தாயில போய் வரவுக்கு போய் இன்னும் செய்யும்.
அதுவும் அனு மேம் வந்து அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடும்பொழுது என்ன பீட்டு சார். ஆக்சுவலா ரொம்ப கொஞ்சம் ஏஜ் பர்சன் கூட அந்த ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. அதான். அமெரிக்க வாழ் மக்களே, மேரிலண்ட், வெர்ஜீனியா மற்றும் டிசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா இருக்கும் மக்களே, வெர்ஜீனியாவில் 21ஆம் தேதி இன்றைக்கிலிருந்து 2 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 5 மணிக்கு அல்லது மாலை 5 மணிக்கு அமெரிக்க நேரம் 5 மணி கிழக்கு பிராந்திய நேரத்துல நடக்குது இந்த நிகழ்ச்சி. இன்னும் சொற்பளவு டிக்கெட்டுகள் தான் இருக்கு. இது ஒரு ஜார்ஜ் மேசன் பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பான ஒரு இசைக்கூடம். அந்த இசைக்கூடத்தில் இந்த அற்புதமான இசை நிகழ்ச்சியை நீங்கள் குடும்பத்தோட போய் இருந்து பார்த்து மகிழ்ந்ததோட உங்களோட அந்த இறுகின மனத்தையும் அதை அப்படியே ஒரு 3.5 மணி நேரம் எல்லா கவலையையும் மறந்து இது எந்த இசை மச்சான், இது எந்த இசை, இது எந்த பாட்டு, இந்த பாட்டு நான் பள்ளிக்கூடத்துல இருக்க இப்படி பாடிருந்தேன், இந்த பாட்டு நான் ரோட்ல போக்க இப்படி பாடு அந்த மீள கொண்டு வாங்க. உங்களோட ஞாபக அலைகளை மீள கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்களும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறார்கள். ஸ்ரீகாந்த் தேவா வந்திருக்கார். தேனிசை தென்றல் தேவா, அவரது சகோதரர்கள்மார் மதுர குரலோன் மனோண்ணா, அனு அக்கா, அதே போல சூப்பர் சிங்கர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒரு அற்புதமான கிரேட் மியூசிஷியன் ஒரு 20 பேர் கிட்ட வந்திருக்காங்க. நேரடி இசை வழங்குற 20 இசை கருவிகளை மேலே வாசிக்கக்கூடிய இசை வித்துவான்கள். இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உழைப்பு வேறு ஒன்று. ஆனால் அந்த எங்க உற்சாகத்துக்காண்டி நாங்கள் பாட்டு பாடுறோம். ஆனா இந்த இசை கலைஞர்களுக்கு இதுதான் அவர்களது அந்த உழைப்பு. அந்த உழைப்புக்குரிய ஊதியத்தை நீங்கள் போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு மட்டுமில்லாம உங்களையும் மகிழ்விச்சு அவர்களையும் மகிழ்விச்சு வருவீர்கள் என்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சியில வெற்றி. டிக்கெட்டுகள் வாங்கணும்னா கீழே இருக்கு 4793128844 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு இப்பவே போன் எடுங்க, கால் பண்ணுங்க, ராஜியோட பேசுங்க, டிக்கெட்டை வாங்குங்க. அங்க செல் மூலம் நீங்கள் பணம் அனுப்பலாம், இல்லாட்டி ராஜிட்டு அதுக்குரிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 4793128844 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் இந்த அழைப்பினை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சென்று அவர்களுக்கும் பலம் சேர்த்து என்ற ஒரு இசைக்கலைஞனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மாபெரும் சன்மானம் ஒரு அரங்கு நிறைந்த கரவொலி அல்லது கரகோஷம். எவ்வளவு கோடி ரூபாயும் கொடுத்தா பார்க்க இந்த கரவொலி தான் அந்த இசைக்கலைஞனை கொண்டு அந்த அரங்கு நிறைந்திருந்தா தான் நிகழ்ச்சி நம்ம அடுத்தடுத்த படிக்கவைகளை கொண்டு போகலாம். இது தேவா ஐயாண்ட முதல் பயணம். இந்த முதல் பயணம் இனிவரும் காலங்களில் தொடர் பயணமாக ஆக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இசை ரசிகர்களாகிய உங்கள் அனைவரையும் சார்கின்றது. ஸ்ரீகாந்த், வேற என்ன வித்தியாசமா இருக்கு? வித்தியாசங்கள் அது நான் சொன்ன மாதிரி ரீரிகார்டிங் போர்ஷன்ஸ் அது கொஞ்சம் இருக்கு சார். அதுக்கப்புறம் வந்து அப்போட அது வெரைட்டி சாங்ஸ் இருக்கு சார். அப்புறம் வந்து ஆதவன் வந்து ஹோஸ்ட் பண்றாரு சார். ஆதவனும் சப்னான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆர்டிஸ்ட், அவங்க தான் அந்த ஹோஸ்ட் பண்றாங்க. பட் உங்க தமிழ் கேட்கும் போது சார் ரூபன் சார் அப்படியே ஒரு மழையில நினைக்கிற மாதிரியே இருக்கு சார். மழையில அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் வாங்க சார், ஷோக்கு கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கிறோம் சார். இது வந்து V3 ஈவெண்ட்ஸ் நடத்துறாங்க சார். அதை கண்டிப்பா அவங்க பேர் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஷோவுமே ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அந்த V3ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தியாகு சார், தியாகு அவரு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ். தேர்ட் வந்து மகா அக்கா, அது தியாகு சாரோட மனைவி. அவங்க தான் எல்லா ஷோவும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா இங்க ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா ராஜ், நீங்க சொன்ன மாதிரி ராஜ் அவங்களா இருக்கட்டும், அவங்க கணவர் வந்து குருவா இருக்கட்டும், எல்லா நண்பர்களுமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க எல்லாமே ஒரு டீம் வச்சு சூப்பரா பாடுறாங்க ஆக்சுவலா. ஸோ எல்லா ஊர்லயுமே வந்து அப்பா வந்து அந்த ஊர் கலைஞரை வந்து ஒரு 2 பாடல் பாட வைக்கிறாரு சார். ஏன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு மேடைன்ற மாதிரி. ஸோ இதுல வந்து ராஜியும் அவங்கள கலந்துக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சிங்கரும் இங்க பாட போறாங்க சார் ஆக்சுவலா. ஏன்னா அப்பா வந்து எல்லாரையும் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப வாழ்த்தி அனுப்புவா சார், நம்ம ட்ரூப்ல பாட வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே அப்பாவுக்கு நல்ல பெரிய பிளஸிங். அவர் மூலியமா எனக்கும் அந்த பிளஸிங் கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க அப்பான நல்ல மனசுக்கும் ஸ்ரீகாந்த், அதே மாதிரி உங்களோட இந்த பணிவான அன்புக்கும் இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கட்டாயம் செவி சாய்ப்பார்கள். தேவாயாண்ட பாடல் கேட்காத ஒருத்தரும் இருக்க முடியாது. எத்தனை பருவங்கள் வந்தாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் அப்படியே
எந்தெந்த நேரத்துக்கும் எங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல்களா தான் இருக்க போகுது. அந்த பாடல்களை பலத்தை நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி போகுதுண்டு. ஸோ மக்களே, மனோண்ணன் வாரார், அனோகா வராங்க, தேவா ஐயா இருக்கார், சபேஷ் முரளி, அவற்றை இந்த சகோதரர்கள் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் சூப்பர் சிங்கர் அஜய் கிருஷ்ணா சொல்லி ஆகணும் என மாற்று குரல் மன்னன் என்று கூறலாம். எந்த விதமான பாடலையும் உள்வாங்கி வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். அவரும் இதுல வந்திருக்கிறார். போயிட்டு இந்த நிகழ்ச்சியில சில இசை நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் இருந்து அமர்ந்து அப்படியே தியானம் செய்யற மாதிரி பார்ப்பீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா மனம் ஒன்று சொன்னாலும் கால் வந்து எழும்பி ஆடத்தான் சொல்ல போதும் உங்களை. எனவே போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கோ. டிக்கெட்டுகள் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கம் மீண்டும் ரூபாய் 4713128844. செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் ஜோர்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இசை கலைக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. நேரடி இசை நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. போய் இந்த நிகழ்ச்சியின் இசை மலையில நனைஞ்சு வாங்கும். நாங்களும் வாரம் பாப்பம் எல்லாருமா இருந்து. நன்றி நன்றி ஸ்ரீகாந்த். வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ரூபன் சார், முதல்ல உங்க தமிழ் கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். என்ன ஒரு கேட்டிருக்கோம் சார், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரல் கேட்டு சார். ஆக்சுவலா அப்துல் அமீர் சார் அந்த குரல் கேட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேர் கேட்டதால உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. என்ன சொல்றதுன்னா ஒரு கம்பீரம் கலந்த ரொம்ப ஒரு மழலையா இருக்கு சார் உங்களுக்கு. ரொம்ப ஒரு சிரிப்போட ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எல்லா தமிழ் மக்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். எல்லாரும் சனிக்கிழமை மணிக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தொகை கொடுத்து டிக்கெட் வாங்குவீங்க. அதுக்கு ஈக்குவலா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அது நான் உறுதியா சொல்ல முடியும் நான். ஸோ எல்லாரும் கலந்துக்குங்க. ஸோ அந்த ஷோவை இறைநாளாலும் உங்க தமிழ் மக்கள் நீங்களும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுங்க. ஓகேங்களா சார்? கரெக்டா ஸ்ரீகாந்த், நன்றி. உங்களோட நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து முயற்சிப்போம், தொடர்ந்து பயணிப்போம். இந்த நிகழ்ச்சி மாதிரி இனிவரும் நிகழ்ச்சியும் வெற்றிகரமா உங்களுக்கு அமையணும். இது முதல் முயற்சி. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து நீங்க வரணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அமெரிக்கன் தமிழ் வானொலியில பேசுறதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க சார். மக்களே சனிக்கிழமைக்கு மீட் பண்ணலாம். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. நேர்கள் இதுவரை பார்த்தும் கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலி சிறப்பு நிகழ்ச்சியாக இசையமைப்பாளர், பாடகர் என பல பரிணாமங்கள் எடுத்த திரு ஸ்ரீகாந்த் தேவாவுடன் ஒரு கலந்துரையாடல். இந்த சனிக்கிழமை செப்டம்பர் 21 மாலை 5 மணிக்கு அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு அருகாமையில் இருக்கும் வெர்ஜீனியா மாநிலத்தின் ஜோர்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்தில் பாஷா என்ற தலைப்பில் தேவா ஐயாவின் இசை விருந்து இடம்பெறவிருக்கின்றது. மதுர குருலோன் மனோ, அனுராதா ஸ்ரீராம், சபேஷ் முரளி மற்றும் சூப்பர் சிங்கர் கலந்து சிறப்பித்திட தந்தை மகன் உறவாக ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தேனிசை தென்றல் தேவா உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றார்கள். சொற்பளவு டிக்கெட்டுகள் தான் இருக்கிறது. எனவே போயிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பரவசமடைந்து எங்களையும் மகிழ்விப்பீர்கள் என்பது எங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். சனிக்கிழமை மறக்காதீங்க, வெர்ஜீனியால ஜோர்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்துல தேவா லைவ் இன் கான்சர்ட், வாஷிங்டன் டிசி. சந்திப்போம்.